Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இன்னைக்கு என்னோட சம்மர் மார்னிங் ரொட்டீனை இந்த ரொட்டீன் vlogல ஷேர் பண்ணிக்கிறேன். 2000 years later. இன்னைக்கு டேல கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து எந்திரிச்சோம். ஒரு 7 மணி கிட்ட வந்து ஆக போகுது. மார்னிங்கே நாங்கள் இந்த ஓப்பன் பண்ண டோருக்கு அப்புறம் இந்த வியூ வந்து ரொம்ப க்ரீனியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து செடியெலாம் பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு இந்த மாதிரி வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவேன். மெயினாக மாடி மேலே போகணும், நம்மளுக்கு இந்த செடியில் என்ன பூ பூத்துருக்கு அப்படின்ற பார்க்குறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே. அதுக்கப்புறம் நம்மளோட வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி என்னோடய வாக்கிங்கும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் அளவே நான் வந்து வாக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து வாக்கிங் போகிறது, சம்டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, மாறி மாறி தான் வந்து பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு சம்மர் ஸ்பெஷல். வெயில் எந்த அளவு நம்மளை வந்து ஹாட்டாக வந்து வச்சுருந்தாலும் இதெல்லாம் வந்து சம்மரில் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த ஃப்ளவர்ஸ் அழகாக வந்து பூத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் நான் செடி கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுட்டு பேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் இந்த சம்மரில். அதை வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் வெயில் அதிகமாகிடும், நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட மாடியில் வந்து இருக்க முடியாது. நம்ம வாக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் கூஸ்பெரி ஜூஸ், ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதை வந்து தண்ணியில் விட்டு நல்லா ஜூஸ் அடித்து அது எம்டி ஸ்டொமக்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம டெய்லியும் சாப்பிட்ற அந்த பிளாக் திராட்சை அதையும் வந்து ரெண்டுத்தையும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டேன். அது வந்து இதில் ஆட் பண்ணலை. அமேசான்லேருந்து ஃப்ளோர் க்ளீனர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸு, அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டு பாட்டில் வந்து காம்போ செட்டாக வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணுங்கள், இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு அதையும் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட அவுட்டர் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இதை நான் பர்ச்சேஸ் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சைல்டு சேஃபு பெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சொல்யூஷன் லிக்விட் தான். இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே வந்து இருக்குது. இப்போது என்னோட பாட்டிலில் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் ஸ்டெயின்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் ஆகுதா இல்லையா இன்றைக்கி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2 இல்லை 3 ஸ்பூன் அளவு நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்துட்டாலே போதும். பழைய டூத் ப்ரஷ் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி தான் இந்த சால்ட் வாட்டர் ஸ்டெயின்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ராக்னன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் ஃப்ராக்னன்ஸ் தான். வினிகர் அண்ட் சீ சால்ட்டு, கொஞ்சம் கலர், அப்புறம் ஃப்ராக்னன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி இந்த டேப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் அப்படியே நான் ரெஸ்ட்டாக விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் சேஃபாக ஃபீல் பண்ணினா நீங்கள் உங்கள் கைகளுக்கு வந்து க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். பட் நான் அப்படியே பேர் ஹேண்டில் தான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அந்த வினிகரோட அந்த சால்ட் இருக்கிறதுனால அந்த உப்பு கரெல்லாம் எல்லாமே வந்து எடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் பேப்பர் வச்சு அந்த வாட்டர் எல்லாமே வைப் பண்ணி எடுத்துட்டேன். எஸ், இது வந்து என்னோடய பாத்ரூம் டேப்க்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்தது இன்றைக்கி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். அதையும் வந்து ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நம்ம ஃப்ளோருக்கும் வந்து இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கேபினெட்டில் இருக்கிற கவுண்டர் டாப் அங்கேயே கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளோருக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன்.
ஒரு பக்கெட் தண்ணிக்கு நீங்கள் ஒரு மூடி அளவு கூட இந்த சொல்யூஷனை விட்டுக்கலாம். நான் அதை விட தண்ணி கம்மியாக எடுத்ததுனால நான் கொஞ்சமாக இந்த ட்ராப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஃப்ளோரை வந்து நான் வைப் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளோரலான ஒரு ஃப்ராக்னன்ஸு, ஃப்ளோருன்னு சொல்ல முடியாது, ஃப்ரூட்டு மிக்ஸான ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு கொஞ்சம் நல்லா ஒரு வாசனையாகவும் இருந்துச்சு. ஸோ தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சில்ல, ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்னோடய செல்ஃப் பேம்பரிங்க்கு நான் வந்துட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆயிலியாக இருந்துச்சு. அதுக்கு இந்த ப்ளம்மோட சாலிசிலிக் ஆசிட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபேஸு. அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி பேக் வந்து போட்டுக்கலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து கடலை மாவும், தேன், மஞ்சள், கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இதை 3 வந்து கலந்துட்டேன். பேசன் ஃப்ளவர், ஹனி, வைல்ட் டர்மரிக், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி டேயில் வந்து கொஞ்சம் க்ரூம் அப் ஆகிடுச்சு. லைட்டாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாடியும் வந்து நம்ம ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுக்கணும். அதுக்காக நான் இந்த மைக்லாம்லேருந்து சாக்லேட் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேக்கான டு டூ லிஸ்ட் வந்து நான் பண்ணுவேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் நம்மளோட பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற ஒர்க்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேக்கான டு டூ லிஸ்ட்டும் பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேயில் என்ன இருக்குது, வீடியோ ஷூட் இருக்கா, எடிட்டிங் இருக்கா, அந்த வேலையை பார்ப்பேன். அண்ட் மீன்வைல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளாக் சீட் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சது காலியாகிடுச்சு. ஸோ அதையும் சைடில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உங்களுக்கு அப்படின்னா இந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துருந்தேன், அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல் நம்ம ஹெல்த்துக்கு. ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியும் இல்லைனாலும் வாரத்தில் 3 வாட்டி நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய மதியம் ஒர்க்குக்கு அம்மா கொஞ்சம் சாப் பண்ணி கொடுக்குறது, வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சு கொடுக்குறது, அது மாதிரிலாம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இப்படி தான் என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் வந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.